வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டக்குன்னு இன்ஸ்டன்டா எப்படி அரிசி மாவு பணியாரம் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க. அதே கப்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியா வந்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காவே இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிலாம் இல்லாம இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு. கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க குட்டி குட்டியா. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ பணியாரக்கல்ல வச்சாச்சு. எல்லாத்துலயும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மாவு ஊத்திடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா வெந்திருக்கும். நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. அப்படியே இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அவ்வளவுதான், இப்ப பணியாரம் ரெடி ஆயிருச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், இப்ப ரொம்பவே டேஸ்டான இன்ஸ்டன்டான அரிசி மாவு பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.